செப்டம்பர் 5ஆம் தேதி கோட் படம் தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இயல்பு வச்சா, கடைசியில பார்த்தா 2 படம் ரிலீஸ் ஆகாம இது கூட 2 படம் கிளாஸ் அடிக்குது அப்படின்னு சொல்லும்போதே, உங்களுக்கே தோணும். என்னடா படமா இருக்கும்? ஒருவேளை அமரன் கீது உள்ள இருக்குதா? அமரன் தான் தீபாவளிக்கு. விடாமுயற்சி தான் தள்ளி போகுது. அப்டேட்டே என்னன்னு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில மதகத ராஜா 1, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சர்வர் சுந்தரம். சர்வசுந்தரம் யாருன்னு தெரியும். நம்ம சந்தானத்துது. அது ட்ரெய்லரே வந்து கிட்டத்தட்ட 4, 5 வருஷம் இருக்கும். இது 10, 12 வருஷம் இருக்கும். இந்த 2 படம் சேர்ந்து நம்ம கோட் படத்தோட கிளாஸ் அடிக்குது அப்படின்னு சொன்னா சாதாரண விஷயம் இல்ல. ஏதோ தில்லோட விட்டுருக்காங்க. ஆனா இருந்தாலும் கலெக்ஷன்ல பாக்ஸ் ஆஃபிஸ் கிங், ஒன் ஆஃப் தி கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி தான் எப்பவுமே. ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் அது மட்டும் இல்ல மிகப்பெரிய ஹைப் இருக்குது. ஹைப்ப தாண்டி இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எதிர்பார்த்த தாண்டி தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரும் எதிர்பார்க்குறாங்க. சரி பார்க்கலாம். எது எப்படியோ மொத்தத்தில 3 படம் ஒண்ணா ஓடுனா ஓகே. ஆனா அதிக வசூல் அடிக்கிறது எப்படி இருந்தாலும் கோட் தான். டவுட்டே இல்லைங்க. என்னடா இப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லாதீங்க. ஆனா உண்மை அதுதான். ஏன்னா நிலவரத்த சொல்லி ஆகணும். சரி நீங்க எந்த படத்துக்கு இந்த 3 படத்துல எந்த படத்துக்கு ஈக்குவலா வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க தளபதி ஃபேன்ஸா இருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.